வணக்கங்க. 1 கிலோ சிக்கனுக்கு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணிக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். எல்லாம் எடுத்து வச்சுருக்குங்க. 1 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு பல் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் கூட இப்போ வந்து வானல் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. நம்ம கறி வந்து வதக்கி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஆல்ரெடி கறி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு வேர்க்கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். மலாட்டை எண்ணெய், கொஞ்சமாக சீரா, கறி ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை நான் சொன்னதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் கூட கொஞ்சோண்டு சோமம், கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வந்து கசகசாவை சேர்த்துக்கிறேங்க. ஜீரண கோளாறு ஏற்படாது, உப்பசம் ஆகாது. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிலருக்கு வாய்வு ஏற்படும் கறி சாப்பிட்டா. கடுகு பொரிச்சு வச்சு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயமும் வந்து போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் அப்படியே வந்து நான் வந்து பொன்னிறமாக வதக்குவேன். எங்கள் அக்கா வந்து அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தவொடனே சேர்த்துக்கிறாங்க. பொன்னிறமாக வதக்கலை பாருங்கள், இதான் கண்ணாடி பதமாக. தக்காளி வந்து அப்படியே வதக்கிக்கிறாங்க. இப்போவே வந்து லைட்டாக வதக்கிட்டு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறோம். எங்கள் அக்கா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. நானும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன், அப்சர்வ் பண்ணுறேங்க. அப்படியே வதக்கிட்டே வரோம். கொஞ்சம் அப்படியே ஒரு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேங்க. அதுவும் நல்லா வதங்கிட்டு அதுவும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. அதே அதை விட்டு லைட்டாக பார்த்து சைடில் பார்த்தாலே தெரியும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே லைட்டாக பிரிஞ்சு வருதுங்க. இப்போ கறி சேர்க்க போகிற நேரம் வரப்போகுது சொல்கிறாங்க. கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்தாச்சுங்க. கறி சேர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு வதக்கணுங்க. நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகடிக்கிறோம். அப்படியே மூடி போட்டு வேகடிக்கிறோங்க. அப்படியே வதக்குறோம். மறுபடியும் திறந்து பார்க்குறோம். உப்பில் வந்து லட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதேமாதிரி உப்பு வச்சுக்கணும். ஊறுகாய் டப்பாயில் வந்து குபேர வாசம் செய்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுக்கணும் வீட்டுங்களில். நீங்களும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டுருக்கு கறி. தோசைக்கு ஊற்றுறதுக்கு மாவு பக்கம் வந்து இது மாதிரி தண்ணி ஆட்டம் பாருங்கள். இது மாதிரி தண்ணி ஆட்டம் அழகாக அதுமாரி கரைச்சிக்கணும். அழகாக இந்த பக்குவத்தில் கறி அப்படியே வதங்குதுங்க. பாருங்கள், அது மாதிரி தண்ணியில் பிரிஞ்சு வருது. அந்தமாரி டைமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படியே வதங்குதுங்க. மறுபடியும் பரட்டிட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிறோம். 10 நிமிஷம் மேலே வதங்கி அப்படியே வந்துச்சுங்க. மூடி போட்டு வீடியோ ஃபுல்லாக காமிக்க முடியாது. இப்போ வந்து தேவையான அளவு இப்போ வந்து 4 முந்திரி வந்து ஊற வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டுக்காண்டி அதான் டிக்ஸு. நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. சிலருக்கு தேங்காய் ஒத்துக்காது. அதனால் அந்த முந்திரியை வந்து அரைச்சி நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இப்போ ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்களா கறி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ஊற்றிக்கணும். ஏதோ ஒரு மிகப்பெரிய ட்ரிக்ஸு குழம்பு நல்லா டேஸ்ட்டு வர்றதுக்கு அந்த 4 முந்திரி ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். தோசை சுட்டு எடுத்துக்காச்சுங்க. தோசைக்கு அருமையாக இருக்கும் பக்காவாக. நான் கேட்டதுக்கு எனக்கு வந்து வீட்டை வந்து கறி குழம்பு வச்சு ரொம்ப அருமையாக வந்து செஞ்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது டேஸ்ட்டு. அது நல்ல டேஸ்ட்டு அருமையாக இருந்தது.